திரு சிந்தனை செல்வன், இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்திலையும் பெரியார் எதிரொலிக்கிறார். இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி சார்ந்து மிக கடுமையான விமர்சனத்தை, இது பெரியார் மண்ணல்ல, பெரியாரே எங்களுக்கு மண் தான் அப்படிங்கிற காட்டமான கருத்தை முன்வைக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல இடைத்தேர்தல் ஈரோட பொறுத்தவரையில அதுல பெரியார் தொடர்பான ஒரு உரையாடல் ஒரு மைய புள்ளியா மக்கள் மத்தியில போய் சேரும்னு நான் நினைக்கல. மக்கள் இந்த மாதிரியான தத்துவார்த்த விவாதங்கள் எப்பொழுதுமே இது ஒரு ஹையர் மிடில் கிளாஸ் ஒரு தத்துவார்த்த ரீதியான அரசியல் ரீதியான உரையாடல்ல தங்களை ஈடுபடுத்த ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுடைய ஒரு உரையாடலா தான் இருக்கும். அடித்தட்டு மக்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு அரசின் செயல் திட்டங்கள் சேர்ந்திருக்கா, கடந்த இடைத்தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு இந்த சமயத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பது போன்ற அளவீடுகள் தான் இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இடைத்தேர்தலுக்கும் பெரியார் கருத்துக்கும் ஒரு உடன்பாடு இருக்கிறதா எனக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் பெரியாரை மிக தீவிரமா சீமான் விமர்சிக்கிறார்? அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் பிம்பத்தை வீழ்த்துவதுதான் தமிழினத்தின் விடிவுக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்றாரு. இதுல எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை? இல்ல, அது இந்த விஷயம் ஒரு வகையில தமிழ் தேசியம் தெளிவான பாதையில போகலன்னா அபாயம் இருக்குது. 90களுடைய தொடக்கத்தில் தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு வலிமையான உரை தமிழ்நாட்டுல நடத்தப்பட்ட காலத்திலேயே எல்லா நாடுகளையும் தேசியம் ஒரு எல்லை கடந்த வேறு விதமான வடிவத்துக்கு போகும்போது அது பாசிசமா மாறக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத நிறைய அறிஞர்கள் எச்சரித்தாங்க. இன்னைக்கு இது பாஜகவுக்கு விடப்படுகிற ஒரு தூது, அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி அன்பு தம்பி சீமான் இது செய்யறது இடைத்தேர்தலை மையப்படுத்தி அல்ல, அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை பாஜக சண்பரிவார கும்பலை நோக்கி அவர் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசக்கூடிய சாதி ஒழிப்பு குறித்து அக்கறையற்ற, சமூக நீதி குறித்து அக்கறையற்ற, இந்த மண்ணில ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமா வேரூன்றி கிடக்கிற வருடாசிரம கோட்பாட்டின் அடிப்படையிலான இந்த வேறுபாடுகள் குறித்த அக்கறையற்ற, இந்த வேறுபாடுகளாலதான் தமிழர்களுக்கு இடையில ஒற்றுமை உருவாக முடியாம இருக்கு என்பது குறித்த தெளிவான பார்வை இல்லாத, குடிப்பெருமை பேசுறது, ரத்த தூய்மை பேசுறது அப்படிங்கிற இந்த இரண்டு கோட்பாடுகளும் அது மதவாத பாசிசத்தோட கைகோர்க்கக்கூடிய இன்னொரு மொழி அடிப்படையிலான பாசிசமா தேசியமா அது போய் சேரும் அப்படிங்கறதா எங்களுடைய கருத்து. அது கரெக்டா அங்க போய் சேர்ந்திருக்கு. இதுல நம்பர் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க ரெண்டா பிரிச்சீங்க. அவர் அறிஞர் ரெண்டா சில பார்ப்பன அறிஞர்களோட நட்பு கொண்டதா இருந்தாலும் சரி, திமுக பாஜகவோட தேர்தல் கூட்டணி வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இவைகளை ரொம்ப தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். இது ரொம்ப அரசியல்ல ஆனாவனா படிக்கிற தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். இது நடைமுறை சமரசம் என்பது வேறு, கோட்பாட்டு சமரசம் என்பது வேறு. நான் நான் நெய்வேலியில அதிகாரியா இருந்தேன். என் கூட பல்வேறு சமூகங்களை சார்ந்த நண்பர்கள் பொறியாளர்களா இருக்காங்க. நான் எல்லாரோடையும் நட்பு ரீதியா நகர வேண்டியது என்னுடைய தவிர்க்க முடியாத ஒரு கடமை வச்சுக்கோங்களேன். இது ஒரு நடைமுறை சமரசம். ஆனா கோட்பாட்டு சமரசம் அப்படிங்கிறது வேற, முற்றிலும் வேறானது. என்னுடைய கொலீக்ஸ், என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் இருக்காங்க. விஜயபாரதம் இதழை கொண்டு தினமும் என்கிட்ட கொடுப்பாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியா, அன்பா, கண்ணியமா அதை வாங்கி படிப்பேன். எனக்கு அதுல பிடிச்ச கருத்துக்களையும் சொல்ல, பிடிக்காத கருத்துக்களையும் சொல்ல. இது வாழ்க்கையினுடைய மிக தவிர்க்க முடியாத ஒரு இயல்பு. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மாதிரி என்னுடைய கருத்தோட உடன்படாத கருத்துடையவரா இருப்பாரு. ஆனா அவரோட நடைமுறை சமரசம் என்பது தவிர்க்க முடியாது. இந்தியாவுடைய தேர்தல் சூழல் பத்தி குறைந்தபட்சம் ஒரு ஆனாவன தெரிஞ்சவங்க கூட இந்தியாவுடைய எலக்டோரல் சிஸ்டத்துல இது மாதிரியான கூட்டணிகள் தவிர்க்கவே முடியாதவை அப்படிங்கறது புரிந்து கொள்ள முடியும். உலகத்தினுடைய பல நாடுகள் விகிதாச்சார தேர்தல் முறையை நோக்கி போயிடுச்சு. விகிதாச்சார தேர்தல் முறை இல்லாத இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்பிடிபி எலக்டோரல் சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த மெஜாரிட்டேரியன் எலக்டோரல் சிஸ்டத்துல நீங்க பல்வேறு கட்சிகளோட கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது தவிர்க்கவே முடியாதது. இந்த கூட்டணியையே நீங்க நடைமுறை சமரசமா தான் பார்க்கணுமே தவிர கொள்கை சமரசமாக பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. சரி, அப்ப சீமான் செய்யக்கூடிய அரசியல் பாஜக சனாதன சக்திகளுக்கு வழிகோடுகிறது அப்படின்னு திருமாவளவனும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க.
எந்த இடத்துல இது கோட்பாட்டு சமரசமா மாறுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப தமிழ் தேசியமோ இல்ல பிரபாகரன் முன்னெடுத்த போராட்டமோ பாஜகவுக்கோ வலதுசாரிகளுக்கோ உடன்பாடு இல்லாத ஒன்று, அதுல இருந்து அவர் உடன்பட்டு போயிட்டாரா? கோட்பாட்டு சமரசம்ங்கிற நிலைக்கு வந்துட்டாரா? பொதுவாவே ரொம்ப நாகரிகமா பேசியே பழக்கப்பட்டுட்டேன். இப்ப அண்மை காலமா நம்ம தம்பிமார்கள் வந்து ரொம்ப அநாகரிகத்தினுடைய உச்சத்துல ஒரு பண்பாடற்ற உரையாடல் வந்து பொதுவெளியில அவங்க சொல்றதுனால நானும் அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்தே நானும் ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆகிறோம்னு எனக்கு வருத்தமா இருக்கு. பிரபாகரன் பற்றி பேசுகிற தகுதி தங்களுக்கு இருக்கிறதா என்பதை நாம் தமிழர் கட்சியில் சிக்கிக் கொண்டிருக்கிற தம்பிமார்கள் யோசிக்கணும். ஏன்னா பிரபாகரன் பேசுவது தமிழ் தேசிய விடுதலை. மரியாதைக்குரிய சகோதரர் தமிழரசன் அவர்களே, நான் நேரடி அரங்கத்தில் இல்ல வெளியிலிருந்து பேசுற பிரபாகரன் பேசியது தமிழ் தேசிய விடுதலை. நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் பேசுவதாக நினைத்துக் கொண்டிருப்பது தமிழ் தேசிய விடுதலையா அல்லது உரிமையா? உரிமை போராட்டம் என்பது வேறு, விடுதலை போராட்டம் என்பது வேறு. உரிமை போராட்டம் சொன்னா ஒரு சிஸ்டத்துக்குள்ளார நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு அந்த சிஸ்டத்தை ஒத்துக்கொண்டு அந்த சிஸ்டத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் கூலி அதிகமா வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் அதிகமா வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அதிகமா வேணும்னு சொல்லக்கூடியது வந்து உரிமை சார்ந்த போராட்டம். விடுதலை போராட்டம் என்பது அந்த சிஸ்டத்தையே எடுத்துக்கல, நான் முற்று முழுவதுமா வேற ஒரு சிஸ்டத்தை நோக்கி நகர போறேன் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சியில சிக்கிக் கொண்டிருக்கிற தம்பிமார்கள் அன்போட கேட்டுக்கிறேன், பிரபாகரனை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு எந்த வகையில நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க? அவரு விடுதலையை பேசுறாரு, நீங்க வந்து உரிமை சார்ந்த விஷயங்களை பேசுறீங்க. இல்ல நாங்களும் வந்து இந்தியாவிலிருந்து பிரிந்து போகிற விடுதலையை பற்றி தான் பேசுறதுன்னு சொல்றீங்களா? அதனால நம்பர் 1. 2வது, அவரு சிங்கள பேரினவாத மதத்தின் அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலும் குருதி தூய்மை பேசுகிற சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்தாரு. நீங்க அந்த அடிப்படையில இந்தியாவில் நீங்க எதிர்க்க வேண்டிய விஷயம்னா மதத்தின் அடிப்படையில இந்து மதமாகவும் குருதி தூய்மையின் அடிப்படையில வருணாசிரம கோட்பாடையும் முன்வைக்கக்கூடியவர்கள் தான் உங்களுடைய முதன்மை முரண்பாடா இருந்திருக்கணும். முற்றிலும் முழுவதும் அதை விட்டுட்டு நம்முடைய சக நண்பர்களா இருக்கக்கூடிய தெலுங்கு சமூகங்களை சார்ந்தவர்கள், அதிலும் ஆயிரக்கணக்கான பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணில் வந்து தங்களுடைய வாழ்வை இந்த மண்ணோடு கரைத்து கொண்டவர்கள், இவர்களை பத்தி எல்லாம் நீங்க வந்து வெறுப்பை பேசுறீங்க. இல்ல நீங்க குருதி தூய்மைவாதம் பேசுறாங்கன்னு சொல்றீங்கல்ல. இப்ப பெரியாரை பிறப்பால் தமிழர் அல்லர் அப்படிங்கிற ஒரு வரையறையிலையும் மற்ற சில வரையறையிலையும் எதிர்க்கிறாங்க. ஆனா அம்பேத்கரை அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அவர் பிறப்பால் தமிழர் அல்லர், ஒரு மராத்தியர். ஆனா உலகத்துல அம்பேத்கரை போல ஒரு அறிவாளி உண்டா? பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒப்பிடுவதே ஒரு அநியாயமான ஒரு ஒப்பீடு அப்படின்னு சொல்றாருல. அப்ப தமிழர் அல்லாத அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறத வந்து எப்படி பாக்குறது? நண்பர்களே, கொஞ்சம் அப்படியே போயிட்டு நம்ம RSS சங்பரிவார கும்பல் நம்ம மோடி ஐயாவெல்லாம் கொஞ்சம் அப்படி பின்னாடி திரும்பி பாருங்க. மோடி ஐயா மாதிரி நம்ம அம்பேத்கரை கொண்டாடுறவங்க யாருமே இல்லை. நம்ம RSS நண்பர்களை போல அம்பேத்கர் இந்துத்துவ அம்பேத்கர் உண்டு சிரிப்பது, அதாவது அம்பேத்கர் ஒரு ஆக பெரும் ஆளுமையாக இருக்கிறார், அம்பேத்கரை உண்டு சிரிப்பது சனாதனம், பெரியாரை நேரடியாக எதிர்ப்பது சனாதனம். இந்த ரெண்டையும் ஒரு தமிழ் தேசிய முகமூடியோடு போலி தன்மையோடு தம்பிமார்கள் பேசுறாங்க. பிரபாகரன் பேசுவது விடுதலை, நீங்கள் பேசுவது உரிமை. பிரபாகரன் பேசுவது மதம் இனம் சார்ந்த பேராதிக்கத்தை எதிர்த்த போராட்டம், நீங்க சக உறவுகளுக்கு இடையிலான சண்டையை முடிச்சு விடுறீங்க. அவர் தொடுத்தது ஆயுத போராட்டம், நீங்க தொடுக்கிறது மைக்க வச்சுக்கிட்டு நடத்துற போராட்டம். பிரபாகரனுடைய காலடி தூசோடு கூட தன்னை கொள்கை ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ள முடியாத நண்பர்கள் தன்னையே பிரபாகரனை போல பாவித்துக் கொண்டு பேசுவது என்பது அது ஒரு எதை சொல்றது, வருத்தத்தோடு பரிதாபத்தோடு அதை கடந்து போவதை தவிர மக்களை பொறுத்தவரையில இந்த விஷயங்கள் எதுவுமே அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள்கிட்ட போய் சேராது. உழைக்கும் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகள், அதை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மையாகவே செயல்பட்டு இருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துக்குள்ளார சில ஃபெயிலியர் இருக்கலாம். ஆனா கொள்கை சார்ந்தும் அவர்கள் முன்னெடுக்கிற செயல் திட்டங்கள் சார்ந்தும் அவர்கள் மக்களிடத்தில் உரிய செல்வாக்கோடு இருக்கிறார்கள். நிச்சயமாக இடைத்தேர்தல்ல இந்த விவாதங்களை கடந்து இது வந்திருக்கு. ஆனா பாஜகவுக்கு ஒரு தூது விட்டுருக்காங்க. பாஜக நண்பர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? பாஜக அங்க களத்துல இல்ல, பாஜக நண்பர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? இந்த நண்பர்கள் வந்து ஒரு அடையாளப்படுத்திருக்காங்க. திரு சிந்தனை செல்வன், உங்களுடைய நிறைவு கருத்து. இல்ல நண்பர் ஸ்ரீதர் வந்து
சண்டைக்கு வராருன்னு எல்லாரையும் சேர்த்து பொதுவா சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு ஒரு பொது வெளியில அந்த மாதிரி முதிர்ச்சி இல்லாம அவர் சொல்லியிருக்க கூடாது. நான் ரொம்ப கோட்பாட்டு ரீதியா அவர்களுடைய கட்சியை நான் அணுகினேன். உரிமை என்பது வேறு, விடுதலை என்பது வேறு, கொள்கை சமரசம் என்பது வேறு, நடைமுறை சமரசம் என்பது வேறு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நான் கொள்கை பூர்வமா தான் அணுகியிருக்கிறேன். இல்ல அந்த மாதிரி அவர் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1. 2வது, இன்னைக்கு மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்ரீதர் அல்லது அவரை ஒத்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பாளர்களை பார்த்து நான் ஒரு பொதுவா கேட்கிறேன். சற்றேறக்குறைய 35 ஆண்டு காலமா இந்த மண்ணுல சாதி ஒழிப்பு களத்துல, சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற களத்துல எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கிறேன். சிந்தனை செல்வன் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணி. எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல கூட நான் உங்களை பார்த்ததில்லை. ஒரு ஆதிக்குடியா, தமிழனுடைய ஆதிக்குடியா இந்த மண்ணில வாழுகிற நான், வாழுகிற ஒவ்வொரு ஊர்லயும், அருமை சகோதரர் ஸ்ரீதருடைய சொந்த ஊர்ல கூட, ஸ்ரீதர் இன்னைக்கு நீங்க ஊருக்கு வீட்டுக்கு போகும்போது தயவு செய்து உங்களுடைய கிராமத்துல போய் பாருங்க. உங்க கிராமம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. சாதி இந்துக்களுடைய குடியிருப்பு வேறையாகவும், பட்டியல் சமூக மக்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகளுடைய குடியிருப்பு வேறையாகவும் பிரிஞ்சிருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இது குறித்து வருத்தப்படாத நீங்கள் பேசுவதை தமிழ் தேசியம் என்று எண்ணுகிற அளவிற்கு நான் அறிவில்லாதவன் அல்ல. நீங்கள் பேசுவது குருதி தூய்மை, ஆண்ட பரம்பரை பெருமை, குடிப்பெருமை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக உருவாக்கப்பட்ட சாதி ஒழிப்பு அரசியலை தமிழ் தேசியம் என்கிற கொள்கையின் அடிப்படையில நீர்த்து போக செய்திருக்கிற மிக மோசமான பாசிச சக்தி நாம் தமிழர் என்பது என்னுடைய அன்பு சகோதரர் ஸ்ரீதர் அவர்களுக்கு முன்னால் நான் வைக்கிற காட்டமான காத்திரமான விமர்சனம். இது கருத்து சார்ந்த விமர்சனம். மரியாதைக்குரிய சகோதரர் சீமான் அவர்களோடு சகோதரர் ஸ்ரீதருக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கோ எனக்கு தெரியாது. விசிகாவினுடைய பல முன்னணி தோழர்களோட தம்பி சீமான் ஒரு நெருக்கமான நட்பு. என்னோட வயதுல குறைவர், 2 வயது குறைவர். அந்த அடிப்படையில் சொல்ல விரும்புறேன். தம்பி சீமானை எந்த ஒரே ஒரு ஆணவ படுகொலை களத்திலையும் நான் பார்த்ததில்லை. தர்மபுரியில 3 கிராமங்கள் ஒரு சாதி மறுப்பு திருமணத்திற்காக எரியூட்டப்பட்ட போது ஒரு இடத்துல ஒரு வெண்மணியில பார்க்கல, ஒரு விழுப்புரத்துல பார்க்கல, ஒரு குறிஞ்சாங்குளத்துல பார்க்கல, எந்த சாதி ஆணவ படுகொலை களத்திலையும் பார்க்கல. உங்களை தமிழ் தேசிய சக்தி என்று சொல்வதில் எனக்கு ஒரு விழுக்காடு கூட உடன்பாடு இல்லை என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முழுக்க பாசிசத்தின் மறு வடிவமாய் நாம் தமிழர் கட்சி உருவாகி தேர்தல் களத்துல ரவீந்திரன் சொன்னாங்க, ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் யார் வேணா வரலாங்க. இது ஹிட்லர் இன்னும் ஆயுத புரட்சி நடத்தி ஜெர்மனை கைப்பற்றல. நல்லா புரிந்து கொள்ளணும். நாம் இந்தியாவில் இன்று பயன்படுத்துகிற FPTP என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் என்கிற எலக்டோரல் சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் ஹிட்லர் ஜெர்மனியில ஆட்சியை பிடிச்சாரு. அதுக்கு பிறகுதான் ஹிட்லருடைய வரலாறுக்கு பிறகுதான் அவங்க விகிதாச்சார தேர்தல் முறையை நோக்கி நகர்ந்தாங்க. அதனால எலெக்ஷன்ல 8 புள்ளி வர்றதா, ஒரு சில சீட்டுகளை கூட பெறுவதா என்பதையெல்லாம் எங்களை போன்றவர்கள் கவலைப்படல. நீங்கள் தமிழர்களின் ஓர்மையை நோக்கி ஒரு விழுக்காடு கூட நகரல. ஒரே ஒரு விஷயம் தமிழர்கள் பெரியார்மன் சொல்றாங்க இல்லையா, நீங்க அவர்களுக்கு தருகிற நேரத்தை எனக்கும் தரும்படி அன்போடு இதுல பெரியார் மண் என்பதை யாருக்கு எதிராக நிறுத்துகிறார்கள் என்பதுதான் இங்க மிக முக்கியமான கேள்வி. இது ஏற்கனவே புராணங்களின் மண்ணாக இந்த மண் இருந்தது. ஹரிச்சந்திர புராணம் தான் நாடு முழுக்க நடந்துகிட்டு இருந்துச்சு. திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் கண்ணகியை பற்றிய திரைப்படங்களும் மணிமேகலை பற்றிய உரையாடலும் இந்த மண்ணில நிகழ்ந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கம்பன் கலையரங்கம் என்கிற பேர்ல, கம்பன் அமைப்பு மன்றம் என்கிற பேர்ல இன்னைக்கு ராமாயணம் தான் தமிழர்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய இலக்கியமா இந்த மண்ணில் இருந்துச்சு. திராவிட இயக்கங்கள் வந்த பிறகுதான் இன்னைக்கு பொங்கல்னு வந்திருக்கு. தமிழர்களுக்கான தை முதல் நாள் தான் தை புத்தாண்டுன்னு வந்திருக்கு. இது எல்லாமே நாம் பேசுகிற இன்னைக்கு இவர்களால் விமர்சிக்கப்படுகிற திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டு வந்துதான். திராவிடம் என்பது ஒரு பாதை. தமிழ் தேசியம் என்கிற களத்துக்கு நம்ம போறோம்.
தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையில இந்திய ஒன்றியத்துக்குள்ளார நாம ஒரு உரிமை சார்ந்த உரையாடலை அதை கொண்டு போறோம். அதனுடைய இன்னைக்கு கான்டெம்பரரி அந்த டெக்ஸ்டுக்கு வந்து மாநில உரிமைன்னு பேரு. இன்னைக்கு இருக்கிற தமிழ் தேசியம் என்பது மாநில உரிமை. அந்த மாநில உரிமை இந்தியாவிலேயே வேறு எந்த கட்சியை விட மிக வலிமையாக உயர்த்தி பிடிக்கிற கட்சி திமுக, உடன் இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெருமையோடு சொல்ற நாங்க தான் உண்மையான தெளிவான தமிழ் தேசிய கருத்தியலை முன்னெடுத்து கொண்டு போகிறோம். நன்றி.